எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னோட வாழ்க்கையிலேயே வந்துச்சு. அதுதான் என்னோட கல்லூரி நாட்கள். அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் நீ எந்த அளவுக்கு பாதிச்சிச்சுன்றத நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. டேய் அங்க பாரேன். யாரா அது? தெரிலடா, கிளாஸ்ல ஆள் சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கேன். சரி இரு, நான் என்னாச்சுன்னு போய் கேட்டு வரேன். ப்ரோ ப்ரோ ஆ என்னாச்சு ப்ரோ? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி என்னன்னு பாருங்க ப்ரோ. வந்ததுலேருந்து பார்த்துக்கிறக்கேன் ஆளே சரியில்லை, என்னடா காரணம்? இல்லைடா, நினச்ச மார்க்கும் கிடைக்கல, பிடிச்ச கோர்ஸும் கிடைக்கல, வாழவே பிடிக்காம இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். இது எங்கே போய் முடிய போதோ தெரிலடா. இவ்வளோதான், நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வா. நான் என்ன பண்ணணும்? என்னது இது? இல்லை இந்த வச்சுக்கோ. இதெல்லாம் தப்பு இல்லையா? சார் வருவேன்னு சொன்னாரே, எங்க போனாருன்னு தெரியல. என்னையா தானே இங்கதானா? யார் அது? ஐயோ சார், மேல இருக்கா சார்? யார் நீங்க? சும்மா கதை போட்டு தட்டிட்டே இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீ தானே மனோஜ்? போன் அடிச்சா இருக்க மாட்டியோ? திலகவதி உங்க அம்மா தானே ஆலமாட்டிஸுக்கு புலவா? டேய் மச்சான், ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேற? உங்க அம்மாவுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்டா, ஸ்பாட்லயே இறந்துட்டாங்கடா. கனவா? இல்லடா, நினைச்ச மார்க்கும் கிடைக்கல, பிடிச்ச கோர்ஸும் கிடைக்கல. கனவுல சொன்ன மாதிரியே மார்க் கம்மியா இருக்கு. இப்ப எனக்கு வந்த கனவு மாதிரி நிஜத்துல யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அவங்களால சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னைக்குமே போது அதுக்கான தீர்வு கிடையாது.